140 கோடி பேர் மீதும் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் தாக்கம் இருக்கும். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். தங்கத்தை போல வெள்ளிக்கும் கட்டாயமாகிறதா ஹால்மார்க்? 6 மாதங்களுக்கு பிறகு பரிசீலனை செய்யப்படும் என தர நிர்ணய ஆணையம் அறிவிப்பு. அபராதம் இன்றி வருமான வரி கணக்கு தாக்கல் செய்ய நாளையே கடைசி நாள். 1 கோடிக்கும் மேற்பட்டோர் தாக்கல் செய்ய வேண்டிய நிலையில் காலக்கெடு நீட்டிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. நாமக்கல் மண்டலத்தில் தொடர்ந்து உயரும் கறிக்கோழி விலை. 8 நாட்களில் 21 ரூபாய் அதிகரித்து கிலோ 121 ரூபாய்க்கு விற்பனை. வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் அதிகரிக்கப்பட்டால் என்ன செய்யலாம்? பொதுத்துறை வங்கிகளில் சேமிப்பு கணக்கை தொடங்கலாம் என வல்லுநர்கள் ஆலோசனை. ஓசூரில் முதல்வர் ஸ்டாலின் சாலை வலம். திமுக தொண்டர்கள் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. மத்திய கல்வி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு உறுப்பினராக இன்பதுரை நியமனம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அதிமுகவைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பிக்கு பொறுப்பு. அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் 1 மாதத்தில் இணைவார்கள் என செங்கோட்டையன் நம்பிக்கை. மீண்டும் டெல்லி செல்வீர்களா என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும் என விளக்கம். அஜித், ரஜினி, நயன்தாரா வந்தாலும் அதிக கூட்டம் வரும். விஜய்க்கு கூடிய கூட்டம் தொடர்பாக சீமான் விமர்சனம். சகோதரர் அஜித் இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்துதான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்க அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பாருங்க. உருப்படாது இல்லைன்னா. ஓசூரில் ராமதாஸ் தலைமையிலான பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் தடபுடல் விருந்துக்கு ஏற்பாடு. 1000 கிலோ சிக்கன், மட்டன் இறைச்சியோடு கமகம பிரியாணி. தேவை பதிவேடு தர லஞ்சம் கேட்டதாக மருத்துவ ஊழியர்கள் மீது அரசு முதுநிலை மருத்துவர் புகார். சம்பந்தப்பட்ட ஊழியர்களிடம் விசாரணை நடப்பதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் விளக்கம். வடசென்னை பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் தேங்கிய வெள்ளம். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் அவதி. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யும். சென்னையில் இன்று மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சேலம் மாவட்டம் ஏற்காடு அருகே கிளியூர் அருவியில் பாறை இடுக்கில் சிக்கிய இளைஞர். 1.5 மணி நேர முயற்சிக்கு பிறகு இளைஞரை மீட்டு தீயணைப்புத்துறை. நெல்லை ராமநாதபுரத்திலிருந்து கர்நாடக மாநிலம் மைசூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். நாளை முதல் நவம்பர் மாதம் இறுதி வரை இயக்கப்படும் சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு தொடக்கம்.
குழாய் வழித்தடம் மூலம் இயற்கை எரிவாயு விநியோகம் செய்யும் திட்டத்தின் கீழ் 28,000 வீடுகளுக்கு எரிவாயு விநியோகம் தொடக்கம். மாநிலம் முழுவதும் 1 லட்சம் வீடுகள் இயற்கை எரிவாயு பெற பதிவு. தமிழக அரசு சார்பில் இசைஞானி இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. பாடல்களை மெய்மறந்து ரசித்த பார்வையாளர்கள். இசைஞானி இளையராஜா பெயரில் ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்கவும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசின் சார்பில் இனி ஆண்டுதோறும் இசைஞானி இளையராஜா பெயரில் விருது வழங்கப்படும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட வேண்டும் என்ற ஆவலை இந்த மேடையில் நின்று உங்கள் அனைவரின் சார்பில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜாவுடைய ரசிகர்கள் சார்பில் இந்த விழாவிலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். புதிய மற்றும் பழைய எதிர்க்கட்சிகளுக்கு சவால் விடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். 2026 வாங்க பார்த்து விடலாம் என இருப்பதாகவும் ரஜினிகாந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய நாட்டு ஆளும் கட்சியினருக்கும் புதிய பழைய எதிர்க்கட்சியினர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்து கொண்டு வாங்க 26 பார்க்கலாம் அப்படின்னு தனக்கே உறுதியான அந்த புன்னகையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் சிஎம் அவர்களுக்கு மதிப்புரிய என்னுடைய நண்பர் தமிழக முதலமைச்சர். கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் பெரம்பலூர் பரப்புரையை ரத்து செய்தார் விஜய். நள்ளிரவு 1 மணி வரை காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். எத்தனை வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளது என விஜய் கேள்வி. கதை விடாதீர்கள் மைடியர் சிஎம் சார் என்றும் விமர்சனம். எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்னு இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம் 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 வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். திருச்சியின் வளர்ச்சியை விஜய் சரியாக பார்க்கவில்லை என அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம். குறுகிய பார்வையோடு தமிழக அரசை குறை கூறக்கூடாது எனவும் அறிவுறுத்தல். திருச்சியில் நகை வியாபாரியை வழிமறித்து 10 கிலோ தங்கம் கொள்ளை. 4 தனிப்படைகளை அமைத்து காவல்துறையினர் தேடுதல் வேட்டை. கேரள மாநிலம் ஆலப்புழாவில் உள்ள ஏரியில் படகு தீப்பிடித்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் இடதுசாரிகளுக்கு எதிராக நடைபெற்ற பேரணி. பிரிட்டன் நாடாளுமன்றத்தை கலைக்க வேண்டும் என எலான் மஸ்க் பேசியதால் சர்ச்சை. ஆசிய கோப்பை T20 கிரிக்கெட் தொடர். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள புகழ்பெற்ற கோயில்களில் கோலாகலமாக நடைபெற்ற குடமுழுக்கு விழாக்கள். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு.
வார விடுமுறையை கொண்டாட கொடைக்கானலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். இயற்கை எழில் கொஞ்சம் அழகை கண்டு ரசிப்பு. பழனி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து. உடனடியாக தீயை கட்டுப்படுத்திய வீரர்கள்.